Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to start your physics preparation 2025. 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் அப்படி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டோம். அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி மேக்ஸுக்கு சொன்னோம். நிறைய பேர் ஃபிசிக்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னு கமெண்ட்டில் கேட்டனால ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ். நீங்கள் லைக் பண்ண மற்றவங்களுக்கு இது என்ன செய்யும் சஜஸ்ட் ஆகும். ஸோ தட் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு 5 சாப்டர் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்குது. தென் 6 to 10, அதாவது 6 to 11 வரைக்கும் இருக்குது செகண்ட் சாப்டரில். பட் 6 to 10 தான் நம்மளுக்கு மேஜரான செய்வாங்க, கொஷின் கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட், இஎம்ஐ அண்ட் ஏசி, அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃபஸ்ட் வால்யூம். செகண்ட் வால்யூமில் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, அதுக்கப்புறமா செமிகண்டக்டர்ஸ். தென் இந்த 11th சாப்டர் வந்து ரீசென்ட் டெவலப்மெண்ட் இன் ஃபிசிக்ஸ் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி 1 மார்க்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இது வரைக்கும் கேட்கல. ஸோ அப்போ ஃபஸ்ட் இதில் 1 மார்க்ஸ் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தரவாய்க்கணும். இப்போ இதை தாண்டி 10 சாப்டர் நம்மளுக்கு என்ன செய்து இருக்குது, எப்படி படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேட்டர்ன் 15 1 வேர்டு, 6 2 மார்க்ஸ், 6 3 மார்க்ஸ், 5 5 மார்க் இருக்குது. இதில் 2 மார்க்கும் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது, 3 மார்க்லையும் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. 5 மார்க்கில் எய்தர் ஆர் கொஸ்டின்ஸ் என்ன செய்வாங்க கேட்பாங்க. அதாவது ஏஆர்பி, ஏஆர்பி, ஏஆர்பின்னு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஹவு டு ஸ்டார்ட், லெசன் வைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக். இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எடுக்கிறீங்க. ஃபிசிக்ஸில் 90% வந்து புக் பேக் கொஷினே கவர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக் கொஷின்ஸை தான் படிக்கணும். புக் பேக்கில் எந்த வித சாய்ஸும் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அப்போது புக் பேக்கில் நோ சாய்ஸ் எடுக்காமல் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போகாதீங்க. ஏன்னா புக் பேக்கை ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணால் தான் அந்த நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க் இருக்குல்ல, 6 2s are 12, 6 3s are 18. இது வந்து 5 கொஷின் கம்பல்சரி கவர்த்து 5 2 மார்க் 5 3 மார்க் நீங்கள் எழுதணும். அப்படி எழுதணும்னா புக் பேக்கை ஃபுல்லாக தரவு பண்ணியிருக்கணும். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் தரவு பண்ணியிருக்கணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 2 மார்க் 5 3 மார்க் நீங்கள் செஞ்செல்லாம் எழுதிடலாம். கம்பல்சரி டிபெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின் கேட்கலாம். பட் ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்டாக கேட்டாங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நான் கொடுப்பேன் இந்த வருஷம், அப்படியே போக உங்களுக்கு நான் கொடுப்பேன். பட் ஒரு லெசன் எடுத்திங்கன்னா அதில் புக் பேக் கொஸ்டின் என்னெல்லாம் படிக்கணும், நம்ம ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு ஒரு ரூம் லெட்டர் இருக்கும். அந்த ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. அதே மாதிரி லாங் கொஸ்டின் ஆன்சர்னு ஒரு ரூம் லெட்டர் இருக்கும். அதில் 3 மார்க் 5 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் அதே லெசனில் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி புக்கின்ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தா போதும். ஸோ ப்ராப்ளம்ஸ் பொறுத்தளவுக்கு புக் பேக் புக்கின் ரெண்டுமே பார்க்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் மோஸ்ட்லி பார்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. தென் புக் பேக்கில் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், லாங் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன்னா இதில் ஒரு சில புக்கின் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ ஒரு லெசனுக்கு செக்லிஸ்ட் ஃபிசிக்ஸில் என்னன்னா புக் பேக்கில் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், லாங் கொஸ்டின் ஆன்சர், ப்ராப்ளம்ஸ், தென் எக்ஸாம்பிள், ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு லெசனில் இதை தான் நீங்கள் என்ன செய்யணும், கவர் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறமா அந்த லெசன் ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்னா பப்ளிக்ல 5 வருஷம் கொஸ்டின் இருக்குல்ல, அதை பாருங்க. தென் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ற குவார்டர்லி ஆஃப் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஒரு லெசன் எடுத்தால் இப்படி தான் நீங்கள் லெசன் கவர் பண்ணணும். அண்ட் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் 20 25 இருக்கனால நீங்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சணும், படிச்சிடணும். ஏன்னா அதுல வந்து 2 மார்க் வரும், 3 மார்க் வரும். பட் 5 மார்க் நிறையா இருக்கும். 20 5 மார்க்லாம் இருந்தால் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெறும் 50 5 மார்க் கொடுத்து அதுல இருந்தால் கேட்பாங்கன்னு சொல்லுவோம். பட் இப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த 50 5 மார்க் நம்ம கொடுக்குறோம்ல, அந்த 50 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல இருந்து 4 5 மார்க் கேட்டுடுறாங்க. பட் அந்த ஒரு 5 மார்க் சம்டைம்ஸ் டிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த வாட்டி நம்ம என்ன செய்யணும், 50 கொஸ்டின் படிக்காம 60 70 கொஞ்சம் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவா படிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யறேன், லிஸ்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி 50 கொஸ்டின் கொடுப்போம், இப்போ வந்து ஒரு 60 70 வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின் வரப்போகுது. பட் அதை படிச்சுட்டீங்கன்னா 5 மார்க்கு உங்களுக்கு என்ன செய்யாது, பிரச்சனை இருக்காது. 5 மார்க்ஸ் நம்ம என்ன செஞ்சலாம், 5 மார்க்ஸ் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா கவர் பண்ணிடலாம். சரியா? ஸோ அப்போ ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக படிக்கணும். லாங் கொஸ்டின் ஆன்சருமே நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் என்ன நல்லா படிச்சுக்கோங்க. பட் இப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா கொஸ்டினுமே படிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போவே இம்பார்ட்டன்ட்னு போகாதீங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லா லெசனும் என்ன செய்யுங்க, படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் நாள் போக போக நான் இம்பார்ட்டன்ட் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன் லாங் கொஸ்டின் ஆன்சருக்கு மட்டும். சரியா? ஓகே. தென் நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் வந்து தியரி கொஸ்டினும் இருக்குது, டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது. தியரி கொஸ்டின் எப்படி நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சும்மா மனப்பாடம் பண்ணாதீங்க. ஏன்னா கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு டெஃபினிஷன் படிக்கும் போதும் ஏதாவது டெஃபினிஷன் இருந்தால் டெஃபினிஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள் இருந்தால் எக்ஸாம்பிள் ப்ளஸ் அது கீழே ஏதாவது ஈக்குவேஷன் நியூமரிக்கல்ஸ் இருந்துச்சு, அதாவது அந்த ஈக்குவேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். லாஸ் டெஃபினிஷன்ஸ் படிக்கும்போது. தென் டெரிவேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன செய்யும், பார்த்தோன்னே இதை நல்லா புரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் எழுதி பார்க்கும்போது தான் ஓகே இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்த்துட்டு போயிடுவீங்க படிச்சுட்டு. பட் எக்ஸாம் ஹாலில் போய் அதை டிரைவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஆன்சர் வராமல் போயிடும். அதனால தான் வீட்லேயே ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டக் ஆகுது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் அது வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும்.
அதனால தான் என்ன செய்கிறோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த டெரிவேஷனுக்கு வந்து பேசிக்கான மேக்ஸ் தெரிஞ்சால் போதும். பேசிக்கான மேக்ஸ் லைக் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அல்ஜீப்ரா அண்ட் ஒரு சில இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் பார்ட்ஸ் வரும். ஸோ இது தெரிஞ்சால், பேசிக்கான மேக்ஸ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் என்ன செஞ்சலாம், யூ கேன் டூ த டெரிவேஷன்ஸ். அது நம்ம டெரிவேஷன்ஸ் நடத்தும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் இந்த டெரிவேஷன்ஸ் படிக்கும் போது அதில் ரிசல்ட் இருக்குல்ல, கடைசி ஃபைனல் ஃபார்முலா டிரைவ் பண்ணுறீங்கல்ல, ஒரு கொஷினில் வந்து டிரைவ் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறோம், அந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வைங்க. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே 1 மார்க்ஸ்க்கோ இல்லை 2 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எந்த டெரிவேஷன் படித்தாலும் அதில் ஃபைனல் ரிசல்ட் என்ன செஞ்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. தென் ஸ்பெஷல் கேசஸ்னு இருக்கும், அந்த ஸ்பெஷல் கேசஸும் படிங்க. அதில் தான் புக்கின் 1 மார்க்ஸ்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிக்கும் போது அதுலேயும் 1 மார்க்குக்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி நம்மளோட அப்ரோச் என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். தென் ஒரு லெசன் எடுத்தால் எப்படி படிக்கணும் நான் சொல்லிட்டேன். ஒரு லெசனில் புக் பேக் தான் மெயினாக படிக்க போகிறீங்க. புக் பேக்கில் இருக்க ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், லாங் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். தென் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், சேனலில் நீங்கள் போய் தேடினீங்கன்னா இருக்கும். அப்போது ஒரு லெசனில் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், லாங் கொஸ்டின் ஆன்சர் இது ரெண்டுமே புக் பேக் தான் பார்க்க சொல்லியிருக்கேன். தென் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட், போத் புக் பேக் அண்ட் புக்கின் இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்கள். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ இது படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதுக்கு 1லேருந்து 2 நாள் எடுத்துக்கலாம். இப்போ 20 கொஸ்டின் இருக்குன்னா 10 கொஸ்டின் என்ன செய்யலாம், நீங்கள் படிக்கலாம். சின்ன கொஸ்டினாக தான் இருக்கும். தென் லாங் கொஸ்டின் ஆன்சர் எடுத்திங்கன்னா 3 to 4 days எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 15 கொஸ்டின் இருக்குன்னா 5 15 கொஸ்டின் என்ன செஞ்சலாம் படிக்கலாம். இல்லை ஒரு 10 கொஸ்டின் இருக்குது, அப்பயே நீங்கள் 3 நாள் எடுத்துக்கலாம். 3, 4 அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். பட் ஒரு 20 கொஸ்டின் இருக்குங்கும் போது 4 நாள் என்ன செஞ்சிடும் ஆயிரும். பட் 20 கொஸ்டின்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு 5 மார்க் அவ்வளோ பெருசாக இருக்காது. அதனால தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். பட் அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னா அந்த லெசனில் 10 கொஸ்டினாக நம்ம என்ன செஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை பற்றி என்ன செய்ய வேணாம், வரி பண்ண வேணாம். பட் ஒரு ஷார்ட் கொஸ்டின் படிக்கிறதுக்கு 1 to 2 days ஆகலாம். லாங் கொஸ்டின் ஆன்சருக்கு 3 to 4 days டிபெண்டிங் அப்போ அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங் ஆன்சர்ஸ் இருக்கும். பட் அந்த நிறைய லாங் ஆன்சரில் சில கொஸ்டின் 3 மார்க்னு கேட்பாங்க, சின்ன கொஸ்டின்ஸாக இருக்கும். அப்போ அதுக்கெலாம் கம்மியான டைம் ஆகும். ஒரு சில கொஸ்டின் பெருசாக இருக்கும், அப்போ அதுக்கு டைம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் டைம். சரியா? தென் ப்ராப்ளம்ஸ் பொறுத்தளவுக்கு 1 to 2 days. கம்மியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஒரு நாள்லேயே பார்த்துருங்க. அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இருந்தால் 2 நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அப்போ ஒரு லெசனை 5 to 8 days, இது வந்து ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு 10 days கூட போகலாம், ஒரு சிலருக்கு 4 daysல கூட ஒரு லெசனை முடிப்பாங்க, டிபெண்ட்ஸ். பட் ஆவரேஜாக ஒரு 5 to 8 daysக்குள்ளே முடிக்கிறதுக்கு ஒரு லெசன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், 10 லெசன் நம்மளால் என்ன செஞ்சிட முடியும், டைம்குள்ளே முடிச்சிட முடியும். ஓகேவா? டெய்லி யூ ஹவ் டு ஸ்பெண்ட் 1 to 1.5 hour. ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி ஃபிசிக்ஸுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும். தென் ரொம்ப முக்கியம், புக் பேக் தான் 90%. ரிமைனிங் அப்போ 10% என்ன பண்ணணும், அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராப்ளம்ஸ் இப்போ படிக்க சொல்லிட்டேன். பட் அதை தாண்டி ப்ராப்ளம்ஸ், புக் இன் 1 word, அதுக்கப்புறம் கம்பல்சரி. இந்த ஏரியாஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அந்த ரிமைனிங் 10% என்ன செஞ்சலாம் எடுத்துடலாம். அண்ட் வெறும் அந்த இம்பார்ட்டன்ட் 50 5 மார்க் படிச்சிங்கன்னா 4 5 மார்க் கண்டிப்பாக அவங்களால எழுதிட முடியும். பட் 5 5 மார்க் வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணும். இந்த வருஷம் அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை அப்டேட் பண்ணி தரேன். அதனால தான் உங்களை நான் சொன்னேன், அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிங்கன்னு சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஈஸியான சாப்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 5 6 8 9. இதை கூட நீங்கள் முடிச்சுட்டு மற்ற லெசன்ஸ்க்கு போகலாம். இல்லை நீங்கள் லைனாக 1 2 3 4 5 அப்படி போனாலும் ஓகே தான். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஷின்ஸ். அதனால ஏன்னா எல்லா சாப்டருமே ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபிசிக்ஸில். ஏன்னா உங்ககிட்ட 10 சாப்டர் இருக்குது, 10 5 மார்க் கேட்க போகிறோம். அப்போது ஒரு லெசனில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். அப்போது ஒரு தேர்ட் லெசன் எடுத்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட் லெசனாக ஃபோர்த் லெசன்லாம் 20 5 மார்க் இருக்குது. அந்த 20 5 மார்க் படித்து 1 எழுதுறதுக்கு பதிலாக ஃபிஃப்த் லெசனில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 7 5 மார்க் தான் இருக்கும். அப்போ அதை படித்து 1 எழுதிடலாம். அப்போது எல்லாத்துலேயுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும்போது எது சின்ன லெசன்ஸோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறது தான் வைஸான ஒரு டிசிஷன். ஸோ அதனால தான் நான் ஈஸி லெசன்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு கூட நீங்கள் மற்ற லெசன்ஸ் போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஷுட் பி. புக் பேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன்ஸ் எப்படி படிக்கணும், தியரி எப்படி படிக்கணும், அண்ட் ஒரு லெசன் எப்படி படிக்கணும், எத்தனை நாள் படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பயாலஜிக்கு மட்டும் நம்ம ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் கொடுக்கல இன்னும் ஸ்டார்டிங். ஸோ அதையும் நான் கொடுத்துட்றேன். அட் த சேம் டைம் நம்ம லெசன்ஸ் என்ன செய்வோம், கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கீப் ஸ்டடிங். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டைம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அட் த எண்டு நீங்கள் போய் பார்க்கும்போது டைமே இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ அதை அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் தள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போவே படிங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.